வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல தமிழ் கடவுள் முருகனுக்கு கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவை பற்றி பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். தைப்பூச திருநாள் வரலாறு. முருகன் ஆண்டிக்கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள் தான் தைப்பூச திருநாள் ஆகும். தீயவைகளை அழிக்கும் முருகனின் ஞானவேல் தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம். நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்ட பொம்மைகள். அவன் ஆட்டுவிக்கும் தன்மைக்கு ஏற்பதான் நாம் ஆட வேண்டுமே தவிர நம் இஷ்டத்திற்கு ஆட ஆரம்பித்ததால் அவ்வளவுதான். இறைவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் மேலான தேவர்களுக்கும் முனிவர்கள் ரிஷிகளுக்குமே மிகச் சரியாக பொருந்தும். எப்பொழுதெல்லாம் கடவுள் இருப்பதையே மறந்து தேவலோக வாசிகளான தேவர்கள் தாங்கள்தான் பெரியவர்கள், தங்களை மிஞ்சிய சக்தி ஏதும் கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதையில் திளைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக மறுபக்கம் ஏதாவது ஒரு திருவிளையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதுண்டு. தேவர்களின் குணநலன்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திரலோகத்தில் இருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு. தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்ம தேவரை அணுகி கதறுவார்கள். பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகி ரெடியா கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார். தேவர்களும் வேறு வழியில்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் எல்லாம் எல்ல ஈசனையே நாடி அவரை சரணாகதி அடையுங்கள், அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று அவரும் ஒதுங்கிக் கொள்வார். இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தருள வேண்டும் என்று சரண்டைவார்கள். வேறு வழியில்லாமல் ஈசனும் தேவர்களை காத்தருள திருவிளையாடலை நடத்தி சுபம் போட்டு முடித்து வைப்பார். இது மெகா சீரியல் போல் தொடர்ந்து நடக்கும் விளையாட்டாகும். தைப்பூச திருவிழா உருவான விதமும் அப்படித்தான். என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து தேவர்கள் போரிட முடியவில்லை. என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்துக் கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தனர். இதனால் தேவர்கள் களைத்து போய்விட்டனர். தங்களால் அசுரர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்று மூளைக்கு உரைத்தவுடனே தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கு தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டனர். முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியில் இருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணைக்கடலான கந்தவேல். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார். சரவண பொய்கையில் விழுந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக உருமாறின. உடனே அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அனைத்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். 6 முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்றழைக்கப்படுகிறார். தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக் கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. பின்னர் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். ஆனால் பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோவில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் கூத்துக்கள் நடந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனி மலையில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.
தைப்பூச திருநாள் சிறப்புகள். முருகன் தமிழ்க் கடவுள் ஆவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் தேவ சேனாதிபதி, தேவர்களின் சேனாதிபதி ஆகியால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார். தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளிலேயே. இக்காரணங்களுக்காகவே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பர். வள்ளலார் இராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார். இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். தைப்பூச விரத முறை. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர். முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும். மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மலைக்கோவிலாகும். மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி 18 சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நம்பாஷானத்தால் செய்து நிறுவியுள்ளார். இக்கோவிலில் தைப்பூசம் 10 நாட்கள் நடைபெறும் முக்கிய விழாவாகும். 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும். முருகன் தன் இரு துணைவியரான வள்ளி மற்றும் தேவயானையுடன் திருமண கோலத்தில் ரதவீதிகளில் தேரில் பவனி வருகிறார். 10ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குழுவது வாடிக்கை. பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகிறார்கள். நேர்த்திக்கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கிறார்கள். பக்தர்கள் பல நாட்கள் விரதமிருந்து காவடி எடுக்கிறார்கள். காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் பாடும் பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்படுகின்றன. காவடிகளில் பல வகை உண்டு. அலகு குத்துதல், நாக்கு, கன்னம், கை, உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவமுடைய ஊசியால் குத்திக் கொண்டு கோவிலுக்கு வருதல். சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருகிறார்கள். சர்க்கரை காவடி சர்க்கரை பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. தீர்த்த காவடி கொடுமுடியிலிருந்து கரூர் மாவட்டம் காவிரி தீர்த்தம் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. பறவை காவடி அலகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வரப்படுகிறார். பால் காவடி பால்குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. மச்சக்காவடி மீன் நீருடன் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. மயில் காவடி மயில் தோகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு? பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனிக்கேரோவிலில் அருள் பாலிக்கிறாள். கோவிலில் சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கேரோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொல்லடி மரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன. கோவிலுக்குள் வரும் போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனை மாறினார். தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கோடி மரத்திலேயே ஏற்றப்படுகிறது. இதனால் தைப்பூச விழாவும் முருகப் பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது. தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலேயே நடத்தப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். இதே போல் பழனி மலைக்கேரோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார். இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது. ஆண்டை கோலம், ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார். இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப் பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சி தருவார். அதே போல் ஜடாமுனியுடன் சிவனை போன்ற காலத்திலும் காட்சி தருவார். அதேவோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனி மலை முருகனின் பராசக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும். சிவனின் அம்சமாகவும்
சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.